பொதுவா 4 பசங்க ஒண்ணு சேர்ந்தா எத பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியல பத்தியா? நாட்ட பத்தியா? இல்ல அவங்க எதிர்காலத்த பத்தியா? மாப்ள, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு சொல்லு. ஃபிகர் மடிக்கிறதாண்டா. சரி, உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னு சொல்லு. ஃபிகர் மடிக்கிறதா? இவன் தாங்க மோகன். எங்க செட்லயே பொண்ணுங்கள பத்தி PhD பண்ணவன். மாப்ள, செம்ம கரண்ட் வருது. இப்படிதாங்க. எந்த பொண்ண பார்த்தாலும் அவன் மைண்ட்ல ஒரு மீட்டர் வரும். அத வச்சே அது மடியும் மடியாதுன்னு கரெக்ட்டா சொல்லிருவான். மோஸ்ட்லி அவன் சொல்றது 100% கரெக்ட்டா தாங்க இருக்கும். அதனால இவன் எங்களுக்கு குரு மாதிரி. இவன் எப்பயும் சொல்றது ஒண்ணுதான். தனியா ஒரு இடம், வெளியே யாருக்கும் தெரியாதுன்ற நம்பிக்கை, இது ரெண்டையும் கொடுத்தா போதும். எந்த ஃபிகரும் ஈஸியா முடியும்டா. அப்போ உண்மையான லவ்வே இல்லையா? டேய், நான் என்ன லவ்வே இல்லைன்னு சொன்னேன்? அங்க பாரு, கூட இருக்கிற ஆள் முகத்தை தவிர வேற எங்கேயுமே பார்க்க மாட்டேங்கிற பாரு. அந்த மாதிரி பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணவும் கூடாது. என்னால பண்ண முடியாது. என்னால மட்டும் இல்ல, எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ட்ரூ லவ். மாப்ள, அந்த மாதிரி பொண்ணு தானே எப்படா கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி அந்த பொண்ணு வரேன். கூட அவ ஆள் இருக்கும்போது பேசிக்கிட்டே இங்க லுக்கு விடுறா வரேன். ஏய் ஆமாண்டா. இப்ப அவன் மறைச்சிட்டான்ல, அட்ஜஸ்ட் பண்ணியாவது நம்மள வந்து பாப்பா போறான். ஐயோ, இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் நம்ம அப்ரோச் பண்ணணும்.